بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما طلع. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இறுதியாக மனிதர்களை நரகத்திலே கொண்டு தள்ளுகிற பாலியல் ரீதியான குற்றங்களில் இருந்து மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய சான்றுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நேற்று நம்முடைய நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றார். கரெக்டு தான் நீங்க சொல்றதெல்லாம், எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டீங்க, எங்க பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. என்னன்னு கேட்டா, உரிய பருவம் வந்துருச்சு, வாய்ப்பு வசதிகள் எல்லாமே இருக்குது, ஆனாலும் திருமணம் முடித்து வைப்பதை தாமதப்படுத்துகிறார்கள். இப்படி இருந்தா என்னத்துக்கு ஆகிறது, என்னத்தை அறிவுரை சொல்லி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னாங்க. உண்மையில அந்த பருவத்துல குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் அவங்க கண்டிப்பா இதை உணரணும். ஏன்னா எல்லாருமே அந்த பருவத்தை கடந்துதான் வந்திருப்பாங்க, பெரியவங்களா இருக்கிறவங்க. இந்த பருவம் எவ்வளவு சிக்கலான பருவம், எவ்வளவு ஈஸியா மற்றவங்கள வாலிபர்களை இளைஞர்களை தடம் புரள செய்கிற ஒரு பருவம் அப்படிங்கறத உணர வேண்டும். ஏன்னா உங்க காலத்துல கூட இந்த அளவுக்கு தடம் புரள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு திறந்து விடப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலுமே இந்த மாதிரி பாலியல் ரீதியான சிந்தனைகளை தூண்டுகிற வாய்ப்பு வசதிகள் எங்கு போனாலும் ஒரு இடம் மிச்சம் கிடையாது. தினசரி பத்திரிகைகளை படிக்க முடியல, தெருவில் ஒரு போஸ்டர்கள் தெருவில் சாதாரணமாக போயிட்டு வர முடியல, ஒரு மாத இதழ் வார இதழை புரட்ட முடியல, ஒரு தொலைக்காட்சி சேனல்ல ஒரு நியூஸ் கூட பார்க்க முடியல. செய்தி உலக நடப்புகளை தெரிந்து கொள்வோம் என்பதற்காக வேண்டி நியூஸை போட்டா கூட ஒரு 10 நிமிஷம் நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, 12வது நிமிஷம் டங்க டங்க டங்கன்னு ஏதாவது ஒரு டான்ஸ் வந்து கெடுத்து விட்டுருது. அப்ப இந்த மாதிரியாக உலக சூழல் மாறி இருக்கிற தருணத்தில் அப்ப அவர்கள் வேலி தாண்டி விடாமல் பாதுகாப்பாக நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹராமான காரியங்களில் விழுந்து விடக்கூடாது என்று சொன்னால், அதற்கு உரிய தக்க ஏற்பாடுகளை அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்கூலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களின் பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழித்ததனால், உரிய பருவத்திலே செய்து வைக்க வேண்டிய திருமணத்தை செய்யாமல் தேவையற்ற முறையில் காலம் தாழ்த்தியதனால் அவர்கள் ஒரு தவறிலே விழுவார்கள் என்றால் அதுக்காக நியாயப்படுத்த முடியாது. அப்படியே இருந்தாலும் அது தப்பு, அவங்க தப்புல விழுந்தா தவறுதான். ஒருவேளை இது அதற்கு காரணமாக இருக்குமானால் அதற்குரிய பதிலை பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வாலிபர்களுக்கும் நபிகள் நாயகம் இன்னொரு அறிவுரையை சொல்கிறார்கள். யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யார் மனமுடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் மனமுடித்துக் கொள்ளட்டும். ஃபைல்லம் யஸ்ததி, யாருக்கு அது இயலவில்லையோ, யாருக்கு வாய்ப்பு சூழ்நிலை அமையல, வேற வேற தடங்கல்கள் இருக்கிறது, அது மாதிரி திருமணம் செய்து கொள்ள இயலவில்லை என்று சொன்னால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌமி, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு லஹு விஜாஉன், அது அவரை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கும். அப்ப பெத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நம்ம வந்து வெளிதவிட முடியாது. அப்படி இல்லையா வேற சோர்ஸ் என்ன இருக்கிறது? நோன்பு என்பது நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹலாலான ஒரு நிலை ஏற்படுகிற வரைக்கும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி வழிகளை வாலிபர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போல இன்னொரு செய்தி சொல்வதாக இருந்தால், நம்முடைய சமூகத்தில் இது மாதிரி தவறுகள் அதிகரிப்பதனுடைய பின்னணியில் திருமணம் ஆனவர்கள் கூட, திருமணம் என்பதே இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடாமல் தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் திருமணத்தை வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் திருமணம் செய்தவர்களுக்கு மத்தியிலேயும் இந்த தவறுகள் குறைவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்று யோசித்து பார்த்தால், திருமணம் முடித்த கணவன் மனைவியர்கள் இணைந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பல இடங்களில் இது மாதிரி தவறுகள் மிகைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பொருளாதார தேவைக்காக வெளியூர்களுக்கு சென்று விடுகிறார்கள். வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் என்று 3 வருட காலம் எல்லாம் கழித்து வருகிறார்கள். அப்ப இதுவரைக்கும் அவர்களுடைய தேவை வந்து அவர்களுடைய உணர்ச்சி எப்படி கட்டுப்படுத்துவது, அது வாய்ப்புகள் அமையும் பொழுதே அவர்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். அப்ப இந்த பொருளாதார தேவைக்காக வேண்டி பல பேர் செல்லுகிறார்கள். ஆனாலும் கூட
வாழ்க்கையில் எது அவசியமானது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா விஷயங்களுக்கும் உரிய முக்கியத்துவத்தை அவன் கொடுக்க வேண்டும். அவன் படிப்பதற்குரிய நேரத்தை படிப்பதற்கு செலவழிக்க வேண்டும், தூங்குவதற்குரிய நேரத்தை தூங்குவதற்கு செலவிட வேண்டும், விளையாடுவதற்கு தேவைப்படுகிற நேரத்தை விளையாட்டுக்கு செலவிட வேண்டும், வியாபாரத்திற்கு தேவைப்படுகிற நேரத்தை அதற்கு செலவழிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை முக்கியத்துவமாக கருதி கொண்டு இன்னொரு விஷயத்திலே கோட்டை விட்டுவிடக் கூடாது. அனைத்தையும் சமமாக உரிய அளவிலே பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, குல்லவி ஹக்கின் ஹக்கா, அனைத்து கடமைகளுக்கும் உரிய முறையில் உரிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், எதையுமே விட்டுறாதீங்க. அப்ப பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம இழந்து விட்டால், நம்முடைய நல்ல பண்புகளை இழந்து விட்டால், வெளியூர்களுக்கு செல்கிறவர்களுடைய வாழ்க்கையில பல பேருடைய வாழ்க்கையில நம்ம கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். வெளியூர்களுக்கு அவங்களும் அங்க நிம்மதியா இருக்க முடியல, இங்க மனைவியர்களும் இங்க நிம்மதியா வாழ முடியல. ரொம்ப சிரமத்திற்கு இடையில தான் தக்குவாவோடு இறையச்சத்தோடு தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அது வாய்ப்பு அவர்களை சருக செய்து விடுகிறது. எனவே பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வாழ்க்கையை இழந்து விடுவதா என்பதை எல்லாம் யோசித்து தகுந்த ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல திருமண பந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைங்கிறான். ஆடைனால எல்லாருக்கும் வாங்கின ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு தான். வாங்கின ஆடை உடலோடு ஒட்டி கிடக்கணும். வாங்கி பீரோல மடிச்சு வச்சுட்டு காலி உடம்போடு இருக்கக்கூடாது, ட்ரெஸ் அழுக்கா போயிடும் அப்படின்றதுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸை தூக்கி பரங்கல கட்டி வச்சுட்டு உடம்புல துணி இல்லாம இருக்குமா? ஆடை என்பதை உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும். அதே போல மனமான தம்பதியர்கள் என்பவர்கள் இணைந்துதான் இருக்க வேண்டும். அதை யூஸ் பண்ணாம தூக்கி பரங்கல வச்சீங்கன்னா அவன் அக்கம் பக்கத்துல போறோம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்பான், சும்மாவே இருக்குது, இத்தனை நாள் யூஸ் பண்ணாம இருக்குது, நம்ம வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கும் சட்டைக்கு போட்டு போயிடும். அந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இதையெல்லாம் தவிர்த்து இந்த வாசல்களை அடைத்து வைப்பதற்குரிய வேலைகளில் நாம கவனம் செலுத்த வேண்டும். இது நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக தெரிந்து கொள்கிற ஒரு செய்தி. அடுத்து நரகத்தை அஞ்சுகிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்வதாக இருந்தால், பிற மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகள், பிற மனிதர்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம், கௌரவம், அதையெல்லாம் எந்த விதத்திலேயும் மீறிவிடக்கூடாது. யார் அதை மீறுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையில நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். இப்படி இஸ்லாம் எச்சரிக்கிறது. திருமறை குர்ஆனை புரட்டினால் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய, மனிதர்களோடு வாழ்கிற வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிற மார்க்கம் தானே இஸ்லாம். அவ வாழுகிற வாழ்க்கையில பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகளை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் இருக்கும். மற்ற வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கும்? மற்றவங்களோடு எப்படி இருக்கிறது, திருமண வாழ்க்கையில மனைவியோடு எப்படி இருப்பது, பெற்றோரோடு எப்படி இருப்பது, பிள்ளைகளோடு எப்படி இருப்பது, வியாபார தொடர்புடையவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, இப்படி பிற மனிதர்கள் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் அதிகமாக இஸ்லாம் நமக்கு பேசுகிறது. அதில் மிக முக்கியமான செய்தி என்பது பிறருடைய மானம், மரியாதையை காக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சோர்வடைய செய்வது அவனுக்கு ஏற்படுத்துகிற கேடுகளிலேயே மிகப்பெரிய கேடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்ட ஒரு செய்தி, இன்ன அம்வாலக்கும் வ அராலக்கும் வ அன்ஃபுஸக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, உங்களில் ஒவ்வொருவருடைய பொருளும், உங்களில் ஒவ்வொருவருடைய உயிரும், உங்களில் ஒவ்வொருவருடைய மான மரியாதையும் புனிதமானவை, தடுக்கப்பட்டவை, பிறருக்கு தடுக்கப்பட்டவை. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய புனிதத்தை போல. துல்ஹஜ் மாதம் 10வது நாள் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே சொல்லுகிறார்கள், இந்த நாளுடைய புனிதத்தை போல. ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதத்துடைய புனிதத்தை போல. துல்ஹஜ் மாதம் என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிற மாதம், போர்கள் எல்லாம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதம். அப்ப இந்த மாதிரி இந்த மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்தை போல ஃபீ பலதிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கிற இந்த ஊரின் புனிதத்தை போல. எந்த ஊரு? மக்கா முக்கர்ரமா, காபா இருக்கிற அந்த ஊர்ல. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த ஊருக்கு என்ன புனிதம், அது ஒரு அபய பூமியாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அங்கே மற்ற ஊர்களில் சொல்லப்படாத பல சட்டங்கள் அந்த ஊருக்கு மாத்திரமே தனித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஊருடைய புனிதத்தை போன்று
அந்த துல்ஹஜ் மாதத்துடைய புனிதத்தை போன்று, அந்த துல்ஹஜ் நாள் 10ஆம் நாளுடைய புனிதத்தை போன்று அதை நீங்கள் புனிதமாக பிறருடைய மான மரியாதையை கையாள வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிடுகிறார்கள். அதை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த உதாரணத்திலிருந்து அவர் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு தடவை கூட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபகதுன் நாஸ் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதிகமான கோபத்திற்குரியவர்கள் யார் என்று கேட்டார். இறைவன் யாரை அதிகமாக கோபப்படுகிறான், வெறுக்கிறான் என்று சொன்னால், முல்ஹிதுன் ஃபில் ஹரமி, ஹரம் ஷரீஃபிலே எவன் எல்லை மீறுகிறானோ, ஹரம் ஷரீஃபில் விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள் அதையெல்லாம் யார் துச்சமாக மதித்து செயல்படுகிறானோ அவன் தான் இறைவனிடத்திலே ரொம்ப பெரிய கோபத்திற்குரியவன். அப்ப அதோட ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டுட்டாங்க. அந்த ஊர்ல உள்ள புனிதத்தை கெடுத்தவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவன், அதே போல பிற மனிதர்களுடைய உரிமைகளை மீறுகிறவனும் இறைவனின் கோபத்திற்குரியவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நபிகளாருடைய ஒப்பீட்டிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லை, நபிகள் நாயகம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த காட்சிகளை நபிகளார் சொல்லுகிறார்கள். நான் மேராஜுக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதுல மரத்துபி கோமி, நாம ஒரு கூட்டத்தாருக்கு அருகிலே நான் கடந்து சென்றேன். அப்படி செல்லும் பொழுது லஹும் அதுபாரும் மின் நுஹாஸ், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆகி இருந்தது. செம்பு மெட்டீரியல், காப்பர் இருக்கிற அந்த செம்பால் நகங்கள் இருந்தது. யஹ்முஷூன உஜூஹஹும் சுதூரஹும், அந்த செம்பு நகங்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சங்களையும் கீறி கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு இப்படி பரண்டுகிறார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணுவார்கள், எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வெறுமனே நகத்தை வச்சு கிழிச்சாலே காந்ததுங்கிறோம், இப்படி ஒரு ஓடு விழுந்துருச்சப்பா, ரத்தம் வந்துருச்சப்பா. நகங்கிறது ஒரு பெரிய உறுதிமிக்க மெட்டீரியல் சொல்ல முடியாது. அது வேறு வேறு பிராணிகளுக்கு வேண்டுமானால் உறுதியா இருக்கலாம். சிங்கம், புலி, அது மாதிரியான பிராணிகளுக்கு, நகத்தை வைத்து வேட்டையாடுகிற பிராணிகளுக்கு நகம் என்பது நல்ல கூர்மையாக, நல்ல வலிமையானதாக, உறுதியானதாக இருக்கும். மனிதர்களுடைய நகம் என்பது அவ்வளவு தூரம் சொல்ற அளவுக்குலாம் இல்ல, லேசா பிச்சா பிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற இந்த நகத்தை வைத்து நாம முகத்திலேயோ உடலிலேயோ கீறி கொண்டால் அது நமக்கு வேதனை ஏற்படுத்துவதை உணர்கிறோம். ஆனால் செம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நகம், அதை கொண்டு மனிதர்கள் தங்கள் முகங்களையும் தங்கள் நெஞ்சங்களையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் பார்த்து விட்டு கேட்கிறார்கள், ஜிப்ரீலே யார் இவங்க, இவ்வளவு கொடுமையா ரத்த வடிய வடி இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்கள்? நபிகளார் கேட்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் பதில் சொல்கிறார், ஹாஉலா இல்லதீன யகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள்தான் மனிதர்களின் சதைகளை சாப்பிட்டவர்கள், மனித இறைச்சியை உண்டவர்கள். வயகஊன ஃபீ அஅராதிஹிம், அவர்களுடைய கண்ணியத்தை குலைத்தவர்கள், மனிதர்களுடைய மான மரியாதையில் விளையாண்டார்கள். அதற்குத்தான் இந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்ப மற்றவர்களுடைய மான மரியாதையில் விளையாடுவது என்பது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒரு பொருளாதாரத்தில் மோசடி செய்யறது கூட பெருசா பேசுகிறார்கள், அது ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்றெல்லாம் கருதுகிறார்கள். ஆனால் மான மரியாதை விஷயத்தில் ஒருவன் எல்லை மீறிவிட்டால் அவனுக்கு இந்த சமூகம் வைத்திருக்கிற மதிப்பு என்ன? அவனுக்கு அந்த மனிதனுக்குரிய நியாயம் பெற்றுத் தரப்படுகிறதா? நீதிமன்றங்களை கூட போய் பாருங்க, நீதிமன்றங்கள்ல காசு பணம் அந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சட்டங்கள் போட்டு நீதிகளை வாங்கி கொடுப்பதற்கு வேலைகள் செய்கிறார்கள். ஒரு மனிதனின் மரியாதை குலைக்கப்பட்டால் அதற்கு என்ன வைத்திருக்கிறார்கள்? பெரும்பாலும் ஒண்ணு கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா மான நஷ்டஈடு வழக்கு என்று சில பேர் தொடுப்பார்கள். அந்த மானத்துக்கு நஷ்டஈடு கூட எப்படி கிடைக்கும் தெரியுமா? அவன் சமூகத்தில் பெரிய மதிப்பிற்குரியவனாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அவர் சொல்லணும், என் மானத்தை இவர் வாங்கிட்டாரு, என் மரியாதையை குறைச்சிட்டாரு, நான் யாரு தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறேன், பெரிய அந்தஸ்துகளை பதவிகளை வகிச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட என்னுடைய மானத்தை இவர் சூறையாடி விட்டார், என் மரியாதையை குலைத்து விட்டார், அதனால் எனக்கு நஷ்டஈடு வேண்டும் என்று கேட்டால் அவருடைய ஸ்டேட்டஸை பார்த்து நியாயம் வழங்குவார்கள். எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு முதலமைச்சரே நீ பேசிட்டியா அப்ப தண்டனை உண்டு, ஒரு பிரதமரே நீ பேசிட்டியா அப்ப தண்டனை உண்டு. ஒண்ணுமே இல்ல, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, 2ஆம் கிளாஸ் கூட போகல, சொந்தமா சொத்து பத்து கிடையாது, பக்கத்து வீட்டுக்கார அவனோட தேவையில்லாமல் அவனை அவதூறு பரப்பி அவனுடைய மானத்தோடு விளையாடி விட்டான். இவன் கொண்டு போய் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறான்னு வச்சுக்குவோம், இவனுக்கு என்ன நீதி? நீ யாருப்பா, உனக்கு என்ன பெரிய மானமுறை ஓடுவோம்.
அப்ப இந்த மாதிரி ஏழைகள் அப்பாவிகளுடைய மானத்திற்கு மரியாதைக்கு உலகத்திலே எங்கேயுமே மதிப்பில்லை. ஆனால் இஸ்லாத்துல அனைத்து மனிதருக்கும் அவருடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உத்தரவாதத்தை இஸ்லாம் வழங்குகிறது. அதை பேண வேண்டும் என்று அனைவருக்கும் வலியுறுத்துகிறது. அதை பேணாதவர் மறுமையிலே பெரிய தண்டனைகளை சந்திப்பார் என்று எச்சரிக்கிறார். அதுல மான மரியாதை எப்படியெல்லாம் சமுதாயத்தில் வாங்கப்படுகிறது என்று யோசித்தால் பல வகைகள். அதில் சொல்வதாக இருந்தால் ஒரு வகை அவதூறு. யாரையாவது ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்குவோம், பிடிக்காவிட்டால் அவரை எப்படி எல்லாம் கட்டலாம், எப்படி காலி பண்ணலாம், அவனுக்கு எப்படி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம், யோசித்து 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 ஒண்ணுமே கிடைக்கலையா உடனே எதையாவது அவதூறு தூக்கி போட்டு அவன் சரி கிடையாது, அவன் ஒழுக்கம் கெட்டவன், அவன் பொண்டாட்டி ஒழுக்கம் கெட்டவன், அவன் அவங்க கூட லிங்க் வச்சிருக்கான், இவன் கூட தொடர்பு வச்சிருக்கிறான். இன்றைக்கு இந்த மாதிரி பேசப்படுகிற பேச்சு சாதாரணமாயிடுச்சு. அதெல்லாம் இல்லாமலப்பா இருக்கும். அதெல்லாம் தொடர்பு இருக்கத்தை நீ சொல்றதை பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கிறது. அவதூறு பரப்புவது என்பது ஒரு சர்வ சாதாரணமான செய்தியாக பரப்புகிறவர்களும் எளிதாக பரப்புகிறார்கள். அதை கேட்கிறவர்களும் அதை கேட்டு ஆமோதித்து தலையாட்டுகிறார்கள். அது ஒரு பெரிய கெட்ட விஷயமாக யாரும் கேட்கறது இல்ல. ஒருத்தன் சொன்ன உடனே ஏன்டா அப்படி பேசுற திட்டுறது இல்ல. ஒரு சபையில ஒரு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை ஒருவர் பயன்படுத்தி விட்டால் உடனே கடுமையான கண்டன குரல்கள் வரும். எப்படி அப்படி பேசலாம், எப்படி பேசலாம். அவனுக்கு பக்கத்தில் உள்ளவன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பத்தி சொல்லுவான், ஏன்டா அப்படி பேசுறேன் இவனுக்கு கேட்க மாட்டான். அப்படியா இருக்கும்பா, நீ சொல்றதை பார்த்தா நானும் அப்படித்தான் கெஸ் பண்ணுனேன் சொல்லுகிறார்களா இல்லையா. ஆனால் இந்த அவதூறை பற்றி எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. சொல்றவன் விடுங்க ஒரு பக்கத்துல, உங்கள்கிட்ட வந்து இன்னொருத்தன் சொல்றான்ல, சொல்றவன் நீங்க கேட்கிற ஆளுகள் அப்படி வைத்துக் கொள்வோம். நீங்கள் சொல்லுகிற ஆளில்லை, நீங்கள் கேட்கிற ஆளாக இருக்கிறீர்கள். ஒரு அவதூறு செய்தி, ஒரு கெட்ட செய்தி உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள், நாம் எப்படி அதை ரிசீவ் பண்ணுகிறோம், எப்படி அதை பெற்றுக் கொள்கிறோம். அது அப்படியே உண்மை என்று நம்பி உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறோம். வாங்குறதோடு மட்டுமில்ல, அதை உடனே அடுத்த ஆளுக்கு அவருடைய பங்கை முடிச்சிட்டாரு, அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நமக்கு சொல்லிட்டாரு, நமக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் அடுத்தவனுக்கு சொல்லுவோம். அதுவும் இன்றைக்கு நவீன உபகரணங்கள் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல அவதூறுக்கு அளவே கிடையாது. வந்துச்சா ஒரு நிமிஷத்துக்கு 1000 பேர். ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு அவதூறு செய்தி வந்தால் அவன் மிஞ்சி பேரா 10 பேர்த்த சொல்லலாம், ஒரு நாளையில 50 பேர்த்த சொல்லலாம். ஒரு ஊரை பூரா திரட்டினால் கூட ஒரு 150 பேர் இடத்துல சொல்லலாம், அதிகபட்சமா ஒரு 1000 பேர் இடத்துல சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிமிஷத்துல 1000 பேர்த்த சொல்லலாம். உடனே ஒரு செண்டு எல்லாம் 1000 பேருக்கு போயிடும். அதுலயும் பேஸ்புக், ட்விட்டர் கேட்கவே தேவையில்லை முசீபத்து. அவன் பங்குக்கு உடனே அனுப்பி விட்டுட்டு அதுல பெருமையை பார்க்கணுமே, எத்தனை லைக், எத்தனை ஷேரு, எத்தனை கமெண்ட், நம்ம எடுத்த வாண்டி எத்தனை பேர் எடுத்திருக்கான், எத்தனை பேர் நமக்கு வருகிற தகவல்களை ஊர்ஜிதப்படுத்துகிறோம். ஒரு செய்தி வருகிறது, வந்தா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், ஒரு கெட்ட செய்தி, விரும்பத்தகாத செய்தி, சமுதாயத்தில் எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்களை வந்து அடைந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவன் சொல்லுகிறான். அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியோ அல்லது பயத்தை ஏற்படுத்துகிற விஷயமோ அவர்களிடத்தில் வந்தால் அலாவுபிஹி உடனடியாக அதை பரப்பி விடுகிறார்கள். உடனே எதையும் யோசிக்கிறதில்ல, எதை பத்தி டிஸ்கஸ் பண்றதில்லை, உடனே அதை பரப்பி விடுகிறார்கள். வலவொரு தூயிலர் ரசூலி வயிலாவுலில் அம்ரி மின்ஹும் லஅலிம உள்ளதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும். அவங்க என்ன செய்யணும், ஒரு செய்தி வந்த உடனே ஒன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் ஒரு செய்தி வந்திருக்கிற அப்படி எடுத்து சொல்லட்டும். இல்லை என்றால் அது சம்பந்தமாக அறிவிஞானம் பெற்றவர்கள் இருப்பார்களே, அதோடு தொடர்புடையவர்கள் அவர்களிடத்தில் போய் சொல்லட்டும். அப்படி சொன்னால் அவர்கள் பார்ப்பார்கள், பரிசீலிப்பார்கள், சிந்திப்பார்கள், இது சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்வார்கள், அதனுடைய உண்மை தன்மையை கண்டறிவார்கள். அப்படியெல்லாம் செய்யாமல் செய்தி கிடைத்தவுடனே யோசிக்காமல் உடனடியாக பரப்பி விடுகிறார்களே என்று அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு நல்ல பண்பு இல்லை. கேட்டா உடனே ஒரு ஆல்ரெடி ஒரு பதில் வச்சிருப்பார், தெரியுமா உனக்கு, எப்படி நீ சொல்லுற, அவர் தான் எனக்கு சொன்னாரு, இவர் தான் எனக்கு அனுப்பி வச்சாரு, இந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு, ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா, என் பேஸ்புக்ல அக்கௌண்ட்ல ஒருத்தர் ஏதோ அவன் பண்ணிருந்தான், அப்லோட் பண்ணிருந்தான். இது பதிலாக சொல்லப்படுகிறது. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க பரப்புறீங்கள, இந்த செய்தியை போல உங்களை பற்றி ஒருவன் ஒரு செய்தியை போட்டு
உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி ஏதோ ஒரு கெட்ட செய்தி உருவாக்கி அந்த பிள்ளை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா ஏதோ ஒரு அவதூறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அனுப்பி விடுறான் அவர்கிட்ட. நீங்க போய் கேட்கிறீங்க, ஏன்டா அனுப்புற, எனக்கு ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா குடுவீங்க சும்மா, அவன் அனுப்புறாங்க நீ போட்டுருவியா, கேட்க மாட்டியா, உண்மை என்ன ஆராய்ச்சி பண்ண மாட்டியா என்று கேட்போமா இல்லையா? அப்ப நமக்கு வருகிற பொழுது வலிக்கிறது. அல்லாஹ் அதான் சொல்றான், எவனாவது இந்த மாதிரி ஒரு செய்தியை வாங்கி அடுத்தவனுக்கு சொல்லிட்டு இவன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான் என்று சொன்னால் பாவி என்று சொல்லுவதற்கு அவன் செய்கிற இந்த ஒரு வேலை போதும், வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அடுத்தவனை கொல்ல தேவையில்லை, அடுத்தவன் சொத்தை மோசடி பண்ண தேவையில்லை, அடுத்தவனை பத்தி அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்ட தேவையில்லை. ஒரு செய்தி கிடைச்ச உடனே அவர் சொன்னாரு அப்படின்னு இன்னொருத்தரிடத்துல அதை விசாரிக்காமல் சொன்னால் கபாபில் மரி கதிபன், பொய்யன் என்று சொல்வதற்கு ஒன்று போதும். கபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திசபி குள்ளிமா சமி, கேட்பதையெல்லாம் ஒருவன் சொல்லுகிறானே அவன் பொய்யன் என்று சொல்வதற்கு அந்த ஒன்றே போதுமானது. இவன் பொய் பேசுவான், உண்மையை பேச மாட்டான் என்று யாரை பார்த்து சொல்லலாமா? அடுத்தவன் கேட்ட செய்தியை இன்னொரு ஆளுக்கு பரப்பினால் எப்படி? சிந்திக்காமல், கேள்வி கேட்காமல், ஆராய்ச்சி செய்யாமல், உண்மையா இல்லையா என்பதை பற்றி யோசித்து பார்க்காமல் சொன்னால் இவன் பொய்யன். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் முதல்ல ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த கெட்ட செய்தி வருதா, அந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணி இருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கணும். தப்பு பண்ணி அதை எப்படிப்பா நல்ல பிள்ளைங்க, அது நம்ம சமுதாயத்தில் நம்ம தெருவுக்குள்ள முடியுமா? அடுத்த ஒருத்தர் வெளியில இருந்து எடுத்து தேடி வந்து ஏரியாக்குள்ள வந்துட்டு போயிட முடியுமா? ஊருக்காரங்க சும்மா விடுவாங்களா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்ட உடனே உங்களுடைய உள்ளத்துல அதை நீங்க ஆமோதிக்க கூடாதான். அது தப்பு, அது நடந்திருக்காது என்றுதான் நீங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, நேரம் உள்டா. ஒருத்தரை பத்தி நல்ல வகையில சொல்லப்படுதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி அவர் 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்காரு, தர்மம் கொடுத்திருக்காருப்பா, ஒரு நல்ல செய்தி, நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒருத்தரை பத்தி கெட்டது செஞ்சாருன்னு சொல்லப்படுது. இந்த 2 செய்தியும் ஊருக்குள்ள சொல்லி பாருங்க. ஒரு 10-20 பேர்த்த சொல்லி பார்த்து அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. தர்மம் கொடுத்த அப்படியா, ஆச்சரியமா இருக்குப்பா, யாரு வரா, நம்பவே முடியலப்பா, கல்லுல நாறு உரிச்சலாம் இவன்ட்ட காசு உரிக்க முடியுமா, ஆச்சரியமா தான் இருக்கு, உலகத்துல எங்கெல்லாமோ ஆச்சரியம் நடக்குது, அதுல இது ஒண்ணு அப்படிமா. இதே கெட்ட செய்தி சொல்லுங்க, இருக்கும். கெட்டதை சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனிதன் நல்லதை சொன்னால் யோசிக்கிறான். ஆனால் அப்படி மார்க்கம் என்ன சொல்கிறது? நல்லதை ஏத்துக்க, கெட்டதை நடக்காது. அது எப்படி ஆச்சரியமா இருக்க, அது எப்படி சாத்தியமே இல்லையே, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே என்று நீங்கள் கெட்டதாக சொல்லப்பட்டால் சொல்ல வேண்டும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் எடுத்து சம்பந்தப்பட்டவரே வந்து சொல்றேன், யாரோ ஒருத்தர் செஞ்சு பார்த்து அப்படி வரல, அவரே வந்து ஆல்ரெடி அல்லாஹ்வுடைய பயத்தில் தப்பு செஞ்சுட்டாரு, ஐயோ மறுமையில் மாட்டிக்க கூடாது, உலகத்திலே தண்டனை வாங்கிடுவோம் அப்படின்னு பயந்து கொண்டு நபிகளாரிடத்தில் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். சம்பந்தப்பட்டவரே சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்பவும் அவர் மேல நல்லெண்ணெய் வைக்கிறார். இவ எப்படி செஞ்சிருப்பான், விவரம் தெரியாம வந்து சொல்லாத, சும்மா யாருக்குமா ஏதாவது பார்க்க கூடாத பார்த்துட்டு சொல்ற போல இருக்கு. அவன் நல்லா இருக்க, நீ எனத்தையோ பார்த்துக்கிட்டு பார்க்கிற விஷயமே விபச்சாரம் நினைச்சுக்கிட்டு வந்து சொல்ற போல இருக்குதுப்பா, கோப்பங்கிறான். நடந்துச்சு, நீ வேற ஏதாவது சில்மிஷம் ஏதாவது பண்ணிருப்ப, அவங்க அவர்கிட்ட வேற ஏதாவது பண்ணிட்டு தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு உடனே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, நீ விவரம் தெரியாது போ. இல்லைங்க, கப்பல்கிட்ட அதை கெட்டிக்கிட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன், முத்தம் கொடுத்ததாண்டி மரண தண்டனை கொடுக்க முடியுமா? அதுக்காண்டி முத்தம் கொடுக்கறது சரியான அர்த்தம் அப்படி எடுத்துக்க கூடாது, அதுவும் கூடாதுதான். ஆனால் தண்டனை கொடுக்கணுமே, உயிர் எடுக்கிற தண்டனை, மரண தண்டனை, இதுக்கு கொடுக்க முடியுமா? அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கப்பல்கிட்ட நீ முத்தம் கொடுத்துருப்பா, அவர் இல்லைன்னு இருக்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் தெளிவாக கேட்டாங்க, உறவு கொண்டாயா? நேரடியான தெளிவான வார்த்தையில கேட்கிறாங்க, ஆமாங்கிறாரு. அப்படியானால் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனிதர் தான் செய்த தவறை அவரே முன் வந்து நபிகளாரிடத்தில் ஒப்புக்கொள்கிறார். அப்பொழுது கூட முதல் கட்டமாக நபிகளார் என்ன செய்கிறார்கள்? அவர் மீது நல்லெண்ணம் வைக்கிறார்கள். அது ஊர்ஜிதம் ஆதாரம் கிடைச்சு சான்றுகளால் நிரூபிக்கப்பட்டு எல்லா உண்மைதான் என்று கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகுதான்
ஆதாரங்களை பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் தண்டனை நிறைவேற்றுகிறார்களே தவிர எடுத்த எடுப்புல செய்தி கிடைச்ச ஒண்ணு செஞ்சியா தூக்குறாங்க அப்படின்னு சூழ்நிலை தீர்ப்பளிக்கவில்லை. இப்படி எத்தனை செய்தி இப்ப திருமறை குர்ஆன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட நிகழ்ச்சி இருக்குல்ல, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்பொழுது ஆயிஷா நாயகி அவங்களுடைய கழுத்து மாலை தொலைஞ்சிருது. அதை தேடுவதற்காக வெளியில போறாங்க. அதுக்குள்ள விவரம் தெரியாம வண்டியெல்லாம் கிளப்பிக்கிட்டு போர்க்களத்துக்கு போன மக்கள் எல்லாம் நபிகள் நாயகமும் தோழர்கள் கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு நபி தோழர் தாமதமாக வருகிறார். ஆயிஷா நாயகி தன்னந்தனியா நிக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்கள வண்டியில ஏத்தி வச்சு இவர் மதீனா வந்து சேருகிறார். ஆரம்பத்துல படை வந்து சேர்ந்து விட்டது. பின்னாடி இந்த சஹாபியும் ஆயிஷா நாயகும் தனியாக வந்து சேருகிறார்கள். ஊருக்குள்ள பத்த வச்சுட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வெறுவாய்க்கு அவன் கிடைச்ச மாதிரி கிடைக்குமா இல்லையா? என்னடா சொல்லலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஆயிஷா நாயகி மேல அள்ளி தொலைத்து விட்டார்கள். அவதூறு தப்பு நடந்துருச்சு. இந்த செய்தி ஊருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த செய்தியை கேட்கிற ஒருவர் இந்த காலத்திலிருந்து யோசிக்க கூடாது, அந்த காலத்திலிருந்து யோசிங்க. இன்னைக்கு நடக்குது, இப்பதான் அந்த செய்தி வந்து நமக்கு சேருது, இப்பதான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒருவர் என்ன முடிவுக்கு வருவார்? என்ன செய்தி? ஒரு கண்ணு காது வச்சு நம்புற மாதிரி சொல்லப்படுகிறது. எல்லாம் படையோட போயிருக்கிறாங்க, கூட எல்லாரோட சேர்ந்து வர வேண்டியதானே. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்திருக்காங்க. என்ன நெருப்பு இல்லாம போகையுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டா டவுட் வருமா வராதா? சந்தேகத்திற்குரிய இப்ப இந்த காலத்துல அப்படி ஒரு செய்தி வருது வச்சுக்கோமே. 2 பிள்ளைங்க இரவு நேரத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கம்மா கடையில தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க என்று நடந்து வந்தது உண்மை. வந்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நானும் வந்தேன், என் கூட இவர் வந்தாரு, சம்பந்தப்பட்டவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு செய்தி. இதை உங்கள்ட்ட சொல்றாங்க. சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? இதை யோசிச்சு பார்ப்பா, எவனால அறிவுள்ளவன். ஆமா, அவங்க 2 பேரும் நைட்டு பூரா வந்தாங்க, ஆனா சுப்பவே வந்தாங்க. இவர் அவரை பார்க்கலையா, அந்த மாதிரி இவரை பார்க்கலையா, இவர் தொட்டுக்கலையா, நைட்டு பூரா அப்படியே ரொம்ப பக்குவமா வந்து சேர்ந்தாங்களாம், காதல பூச்சுத்துறாங்க. ஓப்பா சொல்லுவாங்க மாட்டாங்களா? இப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்? சரி இருந்திருக்கும் போல இருக்குது, அப்படித்தானே தோணும். இந்த மாதிரி சொல்லிட்டு அதான் சொல்றான், இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு வந்துச்சு இல்ல, நம்புற மாதிரி வந்துச்சு இல்ல, காரண காரியத்தோடு பல விஷயங்களை சேர்த்து ஜோடிச்சு உங்களுக்கு சொன்னாங்கல்ல. அப்ப நீ என்ன சொல்லியிருக்க தெரியுமா? லவுலா இது சமயத்துமு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃகும் முபீன். இந்த செய்தி கிடைச்ச உடனே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இது நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? அப்படியெல்லாம் நடந்திருக்காதுப்பா என்று நீங்கள் எண்ணி இருக்க கூடாதா? காலு ஹாதா இஃகும் முபீன், இது ஒரு தெளிவான அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? எப்படி சொல்லுவாங்க? இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஏன் அல்லாஹ் ஆயிஷா தப்பு செய்யல, அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்க கற்பு கரசி என்று இறைவன் குர்ஆன்ல சொல்லிட்டா நம்ம சொல்லலாம். அன்றைக்கு நபிகளாரே சொல்ல முடியலைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு என்னன்னு தெரியல, சந்தேகத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தட்டே விசாரிக்கிறாங்க, மற்ற மறைமார்க்கத்தில் கேட்கிறாங்க, ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வாய் திறந்து எதுவும் சொல்லல. இந்த கட்டத்தில் நீங்கள் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா என்று இறைவன் கேட்கிறானே. அப்படியானால் ஒரு செய்தி, ஒரு அவதூறு செய்தி உங்களை சேர்ந்தால் முதலில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது நடந்திருக்காது, அது போய் சொல்றாங்க அப்படி சொல்லுங்க. அப்பதான் கெட்ட கெட்ட செய்தியை சும்மா சும்மா அடிச்சு விட்டுட்டு போக மாட்டாங்க. இவன் சொன்னவனே ஏத்துக்க மாட்டாங்க. ஆதாரங்கள் சான்றுகள் இருந்தா மட்டும்தான் இவங்க ஏத்துக்குவாங்கன்னு சான்றுகள் உள்ளதை சொல்லுவார்கள். சான்றுகள் இல்லாத பொய்யானவைகளை, அவதூறான செய்திகளை சொல்லாமல் தவிர்ப்பார்கள். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இன்னும் சொல்றான், ஒரே கருத்தை வேற வேற வார்த்தையில அழுத்தமா அல்லாஹ் சொல்றான். லவ்லா இது சமயத்துமு, இதை நீங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் குல்தும் மாயக்கூன அன்னத்தக்கல்லம பிஹாதா, நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம், பேசுவது எங்களுக்கு தராது. உன் மனசு அடிக்கிறது வச்சுக்குவோம், மனசு இருக்கும் போல இருக்கு. நீ நம்பினா கூட நீ என்ன சொல்ற தெரியுமா? உள்ள நம்பினாலும் வாயால சொல்ல மாட்டேன்பா, நான் பேச மாட்டோம், ஆளை விடு. டீம் போட்டு மசூரா நடந்துகிட்டு இருக்குது, என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாம் வாயாலையும் கண்ணாலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் என்ன செய்யணும்? மடி நான் பேச மாட்டேன்பா எந்திரிச்சு வந்துடணும். எந்திரிச்சு வர வேண்டும். வந்திருக்க கூடாதா?
அன்ன தகல்லம பிஹாதா, இவ்வாறு பேசுவது எங்களுக்கு தகாது என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? சுபஹானக, இறைவானே தூய்மையானவன், ஹாதா புஹ்தான் அதீம், இது மகத்தான அவதூறு என்று நீங்கள் விலகி இருக்க கூடாதா? அப்போ அவதூறு செய்தி என்று ஒன்று வந்தால், கெட்ட செய்தி ஒன்று வந்தால் எடுத்த எடுப்பிலே நல்லெண்ணம் வையுங்கள். எடுத்த எடுப்பிலே நடந்திருக்கும் என்று நம்பாதீர்கள். உடனே அதை பரப்பாதீர்கள். கேட்ட செய்திகளை எல்லாம் உலகத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்காதீர்கள். அப்படி சேர்த்தால் அடுத்து சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்றான், தகுந்த சான்றுகள் ஆதாரங்கள் இல்லை என்றால் சமானியன ஜல்தத்தன், அவனுக்கு 80 கசையடிகள் கொடுங்கள். இஸ்லாமிய சட்டமா இருந்தா ஒருத்தன் செய்தியை கொண்டு வந்து கொடுத்தா ரெக்கார்டு கொடு. யார் பார்த்தா? பக்கத்தில் நின்றது யாரு? நேருக்கு நேராக பார்த்த கண்ணுக்கு கண்ணாக கண்ட சாட்சிகள் எத்தனை? 4 சாட்சி உருப்படியான தக்க சாட்சியை கொண்டு வா. இல்லைங்க 2 பேர் தானே இருந்தோம், புடிச்சு கட்டுருவாங்க. இஸ்லாமிய சட்டமா இருந்தா கெட்ட மரத்தில் அர்ரா சவுக்க 80 கசையடி வாய குழப்பியா. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் மறுமையில் அவருடைய கூலியை பெறுவார். ஆனால் உலகத்தில் ஏன் சொன்ன? நீ பார்த்ததாவே இருக்கட்டும், நடந்ததாவே இருக்கு, ஏன்டா பேசுற? சாட்சி இல்லாம ஆதாரம் இல்லாம பேசாத. ஏன் இப்படி ஆளாளுக்கு நடந்தது பூரா பேசுறேன் 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 பேச ஆரம்பிச்சா ஊருக்குள்ள எல்லா பேரும் கெட்டவன் தானவங்க என்ன ஏற்படுமா இல்லையா? எல்லாருமே கெட்டவர்கள் என்ன வந்துருச்சுன்னா எவனுக்கு தான் நல்லவனா இருக்கிறதுக்கு தோணும். இன்னைக்கே பாருங்க, தப்பு செய்யக்கூடிய பல பேர் என்ன சொல்லுவாங்க, எவன் தான் யோக்கியமா, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டா அவன் செஞ்சது காரணத்தை சொல்லணும். அதை சொல்ல மாட்டான். எவன் யோக்கியம்? எதுக்கு இந்த வார்த்தை வருது? நீ எல்லாரும் கெட்டவனா இருக்கிற, நான் கெட்டவனா இருக்கிறேன். அப்ப நீ கெட்ட நடந்தது இருக்கட்டும், நடந்தது 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 நீ தூக்கி போட்டா அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு எல்லா பக்கம் பார்க்கும்போது கெட்டதுதான் எல்லா பக்கமும் இருக்குது. நம்ம மட்டும் ஏன் நல்லவனா இருப்பானே, நம்மளும் கெட்டு போயிருவோம்னு பல பேர் கெட்டு போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே 4 சாட்சி இல்லாம சொல்லாத. சொன்னா இழுத்து போட்டு அடி, 80 அடி. அதோட விடல, பல தகவல் ஷஹாதத்தின் அபதா, அவர்களுடைய சாட்சியை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காபிலாத்தில் மூமினாத்தி, மூமினான நல்லொழுக்கம் உள்ள வெகுளியான பெண்கள் மீது யார் அவதூறு பரப்புகிறார்களோ லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! அப்ப அடுத்தவங்களுடைய மான மரியாதைங்கிறது எவ்வளவு! இன்னும் சில பேர் இருக்கிற அவதூறு கிடையாது, நடந்திருக்கும், பொய் இல்லை, இதெல்லாம் இட்டு கேட்டல, நடந்ததே சொல்லுவேன். நடந்ததை சொல்லலாமா? அதுவும் சொல்லக்கூடாது மார்க்கத்துல. நடந்ததாகவே இருந்தாலும் ஒரு தவறு, எந்த தவறாகவே இருக்கட்டும், ஒரு தனி மனித குற்றங்களாக இருந்தால், ஒரு மனிதன் செய்த தவறு உங்களுடைய கவனத்திற்கு வந்தால் வந்த உடனே சபையை கூட்டி ஊருக்கெல்லாம் அறிவிச்சிடாதப்பா, மண்டை வெடிச்சு எனக்கு சொல்லாட்டி அப்படின்னு அறிவிச்சிடாத. ஒரு மனிதன் செய்கிற தவறுகளை நீங்கள் கண்டால் அந்த தவறுகளை வெளிப்படுத்தாதீர்கள். சில தவறுகள் விதிவிலக்கு இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய தவறு சமுதாயத்தை பாதித்தால், பிற மனிதர்களுக்கு கேடு செய்தால், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்ல தப்பு கிடையாது. அவன் செய்யற அவனோட போச்சு, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள விஷயமா? அப்படி ஒரு செய்தி இருந்தால், தப்பு நடந்தே இருந்திருந்தாலும் அதை வெளியில வந்து சொல்லாத, அதற்கு பெயர் புறம் கவிஞரால் சொல்லுகிறார்கள். நீ செஞ்ச தப்ப இன்னொருத்த வெளியில சொல்றது நீ ஒத்துக்கிறியா? நீ தப்ப எப்படி செய்யற? வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது, ரூமு கதவை ஜன்னல்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு சாத்திட்டு தப்ப செய்யற. அது எவனுக்கோ தப்பித்தது எவங்களே மாட்டிருச்சு, அதை அவன் வெளியே சொல்லக்கூடாது. நீ எப்படி நினைக்கிறல்ல? மனுஷன் தப்பே செய்யலையா, நீ அடுத்தவன் தப்ப சொல்ல வந்துட்டிய, நீ தப்பே செய்யாதானா சொல்லு. மார்க்கம் கேட்கிறது, குள்ளுபடி ஆதவை குத்தி விப்பில்லை இவர்தான். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறளிக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். யாரும் தப்பு செய்யல, தப்பு தப்புன்னு தப்ப தூக்கி பிடிக்கிறிய, நீ தப்பே செய்யாத புண்ணிய ஆத்மாவாடி. அல்லாஹ் சொல்றான், வயலுள்ளி குள்ளு ஹுமசத்தில் லுமசா, குறை கூறிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு அடுத்தவனுடைய குறை என்ன, அடுத்தவன் என்ன தப்பு செஞ்சா இதையே சொல்லிக்கிட்டு திரிவானே அவனுக்கு கேடு. நம்மள எத்தனை பேர் இடத்துல இது உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறது? நம்ம திரும்ப திரும்ப பயான்கள்ல கேட்டிருக்கிற செய்தி, புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க. 2 நாளைக்கு சாட்சி நிக்க மாட்டேங்க, ஆச்சரியமா இருக்குங்க. 4 நாளைக்கு நிக்க மாட்டேங்கிற, அடுத்து டக்குனு 2 நாள் இறங்கிடு. ஒரு செல்போன் சார்ஜ் ஏத்தினா கூட 2 நாள் 3 நாள் நிக்குது மாயத்துல. இந்த சார்ஜ் நிப்பனாங்க, பேச 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 2 நாளைக்கு குறுக்க இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா எவ்வளவு கொடுமை! இது இறங்கலாமா இந்த சார்ஜ்? அவ்வளவு சாதாரண செய்தியா? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது! இன்னும் சொல்ல போனால் மறுமையின் நிகழ்வுகளை நபிகளார் சொல்லுகிறார்கள். மறுமைக்கு அஞ்சி வாழக்கூடிய சமுதாயம் தானே, மறுமையில் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க கூடாது நினைக்கிறோம்ல. நபிகளார் ஒரு செய்தியை சொல்கிறார்கள்,
ஒரு மனிதனை அல்லாஹ் விசாரணைக்கு அழைப்பான். எப்படி அழைப்பாங்க? தனியா மக்களுக்கு மன்றத்தில் வச்சு விசாரிக்காம அவனை கூட்டிப்பாங்க வா அப்படின்னு அவனுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில ஒரு திரை போடப்பட்டு விடும். தனியா பிரைவேசியா கூப்பிட்டு விசாரணை எடுத்து போடுவான்ல. எனக்கு செஞ்சியா? ஆமா. ஆமா. எல்லாத்தையும் போட போட ஆமா ஆமா ஆமா. எதையாவது மறுக்கிறியா? ஒன்னே மறுக்கல. அதான் ரெக்கார்டா இருக்கிற வெள்ளத்தை மறுக்க ஒண்ணும் இல்ல. இல்ல ஆமா. நபிகளார் சொல்லுகிறார்கள், அவங்களுடைய உள்ளத்துல நினைப்பானா அன்னஹூக் அது கலக்க முடிஞ்சது கதை அவ்வளவா, ஒண்ணும் மிஸ் ஆகலையப்பா. ஏன்னா விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து சாகர நிமிஷம் வரைக்கும் எல்லா ரெக்கார்டும் வந்து விழுந்திருக்கு. இப்படியா இருக்கும்? அப்படி அப்படி கூட புலம்புவாங்க. அவன் கையில அவன் செய்யற புத்தகங்களை கொடுத்த உடனே என்னெல்லாம் செஞ்சப்பா அப்படிங்கிற ரெக்கார்டை கொடுத்த உடனே அவன் சொல்லுவானா, மாடி காதல் கிட்டாப் என்னடா புக்கு இது, லாயு பாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அகசாகா, என் வாழ்க்கையில செஞ்ச சின்னஞ்சிறியதை விட்டு வைக்கிற. பெருசத்தான் சொல்லுவாங்க, அது சொல்லத்தானே செய்வாங்க. ஒரு சிறுசு ஒன்னுடையா விட்டு வைக்கலாம், ஒண்ணு விடலையாப்பா என்று மனிதன் புலம்புவானா. அப்படி ரெக்கார்டத்துக்கு போட்ட உடனே கதை முடிஞ்சிச்சு என்று நினைப்பானா. அப்போ இறைவன் சொல்லுவான், இதெல்லாம் உலகத்துல செஞ்ச, ஆனா உலகத்துல வெளிப்படுத்துற நானும் மறைச்சிட்டேன். நீ செஞ்ச உலகத்து மக்களுக்கே தெரியாம போயிடுச்சு. நானே அந்த உலகத்துல பல பேருக்கு தெரியாம மறைச்சிட்டேன். நீனும் மறைச்சிட்ட. செய்தி வெளியில வரல. உன்னை பத்தி வெளியில எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப யோக்கியம்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நீ செஞ்ச தப்பு வந்தவளம் தெரியல. நம்ம அப்படித்தான் நினைப்போம். தப்பு அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாத வரைக்கும் அவர் பெரிய புண்ணியவான நினைப்போம். செஞ்சது பூரா வெளியே வந்துருச்சுன்னா யோக்கிய பேரை இவனத்தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதானே சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுவான், எல்லா பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ செஞ்ச தப்பு வெளியே தெரியல, நானும் அதை சொல்லல. எப்படி உலகத்திலே தவறுகளை மறைத்து விட்டேனோ அதுபோல இன்றைக்கும் உன்னுடைய தவறுகளை நான் மறைத்து விடுகிறேன். நீ செய்த தவறுகளை நான் மன்னித்து விடுகிறேன். நீ செல் சுவனத்திற்கு என்று இறைவன் தீர்ப்பளிப்பான். இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். தப்பையும் செஞ்சுட்டு அந்த செஞ்ச தப்புக்கு அடிய வாங்காம மதிப்பெண் மார்க்க வாங்கி உள்ள போறதுங்கிறது இறைவன் மிகப்பெரிய கிருபையாளன். ஆனா இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும் சொல்ல முடியாத. அதுக்காண்டி தப்ப பூரா செஞ்சு வச்சுக்குவோம், வறுமையில தடையை போட்டுருவாங்கன்ற கூட. அவன் செலக்டடா சில பேரை வச்சிருப்பான், யாரு என்ன சொல்லல. சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை, நம்மள அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் போயிடுவான். இப்ப என்ன ஆகுது, நபிகளார் சொன்ன நபிகளார் யாருக்கு கிடைக்கிறது என்ற பர்டிகுலர் மனிதனை குறிப்பிடாவிட்டாலும் கூட எந்த மாதிரி மனிதர்களுக்கு கிடைக்கும் என்ற பண்புகளை குறிப்பிடுகிறார்கள். இந்த சான்ஸ் உனக்கு வேணும் நினைக்கிறியா, அந்த மாதிரி சான்ஸ் அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கிறதா இருந்தா அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், மன் சத்தர ரம்ப அகீஹி சத்தரஹுல்லாஹு ரம்பஹு பில் ஆகிரா. யார் ஒருவர் பூமியில தனது சகோதரன் செய்த தவறுகளை மறைக்கிறாரோ அவருடைய தவறுகளை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான். இப்ப நமக்கு இந்த பாக்கியம் வேணும்னா இந்த புறம் பேசுறது புராணி பேசுறது கூடி 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 உட்கார்ந்து சில பேர் இருக்காங்க ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லும். 4 பேர் கூட உட்கார்ந்துருப்பான், ஒருத்தன் 4 பேரும் சேர்ந்தாப்புலயே கை வாங்குவோம். பத்திரிகையில கூட்டம் கலையும் போது சில இடத்துல 4 பேர் கூடினா நான் எவனும் ஒருத்தர் விட்டு ஒருத்தன் போக மாட்டான். எல்லாரும் போன மொத்தமா சபையை கலக்கும்பா, இல்லாட்டி இருப்போம் கூட ஒரு மணி பிரச்சனை இல்லையே. ஒருத்தன் போன உடனே அவனை பத்தி ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு தெரியும் நம்ம எத்தனை தடவை பேசிருக்கோம், நம்மளை கல்வி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, விடக்கூடாது சான்ஸ். அதனாலதான் பல பேர் 12 மணி 1 மணி வரைக்கும் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்களே. 10 மணிக்கு எல்லாம் ஊரடங்கு போச்சு, இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எந்திக்க மாட்டானா, இவன் எந்திக்க மாட்டானா, இவன் எந்திக்க மாட்டான். மாப்பிள்ள போவோம், போன மாப்பிள்ள கிளம்புவோம், எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், இருந்தாலும் இவன் போக மாட்டான். போயிடக்கூடாதுப்பா, நம்ப மாட்டிக்குவோம். இது எவ்வளவு மோசமானது. 4 பேர் சேர்ந்து இருக்கிற சபையில ஒருத்தர் பிரிந்து செல்கிற நேரத்தில் அவரை பற்றி அவதூறு பேச வேண்டும் என்றால் நேருக்கு நேராக ஒருத்தர் வந்து சில செய்திகளை கேட்பார். ஒரு அருவமான ஒரு கெட்ட அல்லது பயனற்ற ஒரு அறிவற்ற கேள்வியா இருக்கும். கேட்டுட்டு போயிருவாரு. உடனே கேட்காம பெரிய மனுஷன் கேள்வியா கேட்கான். உடனே ஒரு கமாண்ட், இவர் பெரிய அரசியல் தலைவர், உலகத்தில் நடக்கிறத பத்தி இவருடைய கருத்து என்னன்றது சொல்ல அடிவர் தலைவடிச்சிடும். ஒருத்தர் வந்து கேட்டாருல அதை பத்தி ஒரு கமெண்ட்ஸ் வந்து கேட்டுருவா, முட்டை பையன் அறிவு கேட்டுவேன், கொஞ்சம் அறிவு இருக்கா, இவன் கேட்பானா, எப்படி மனுஷன் கேட்பானா? அப்ப இந்த புறம் என்பது அவ்வளவு பாரதூரம். மறுமையில் நன்மையை விரும்புகிற மக்கள் இந்த தவறுகளை மறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தவறையும் மறைச்சிடக்கூடாது. சமுதாய தீமை பிறரை பாதிக்கிறது, அது விதிவிலக்கு. அதே மாதிரி இஸ்லாத்துல நரகத்திலிருந்து விடுதலைக்காக நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றதா இருந்தா தர்மம். தர்மத்தை பத்தி குர்ஆன் அதிகம் சொல்கிறது நபிகளாரும் சொன்னார்கள்.
எந்த அளவுக்கு தர்மம் சொல்லப்படுகிறது? இத்தக்கின்னார், நரக நெருப்பை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். நேரடியாக நம்முடைய தலைப்போடு பொருந்தி போகிற அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார். இத்தக்கின்னார், நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். உளவு பிஷிக்கி தம்ரத்தின், பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தேனும். அப்ப தர்மம் தான் நரகத்திலிருந்து மனிதனை விடுதலை பெற செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி. மற்ற காரியங்கள் எல்லாம் நன்மைகளை பெருக்கும், தர்மம் நரக விடுதலைக்கு வழிவகுக்கும். பல பேர் தர்மம் செய்கிறார்கள், செய்யறதே அடுத்தவன் மீது இருக்கிற மரியாதையில, அடுத்தவன் மீது இருக்கிற இரக்கத்துல தானே தர்மம் செய்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு. ஆனால் தர்மத்தை செய்துவிட்டு பிறருடைய மரியாதையை குலைக்கிற வேலைகள் ஈடுபடுவார்கள். எப்படி செய்யறாங்க? உதவி செய்யறது, பொருளாதாரம் கொடுக்கிறது, வேலை வாங்கி கொடுக்கிறது, ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரிடத்துல பிரதிபலனை எதிர்பார்க்கிறது. அதை பற்றி பலரிடத்துல சொல்லி காட்டுவது. அவர் வருவார், இவர் 5-6 பேரோட பேசிட்டு இருப்பாரு, இவர் ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பாரு. பையன் நம்ம பையன் தான் படிச்சுட்டு வேலை இல்லாம 4 மாசமா அங்க இங்கன்னு திட்டிகிட்டே இருந்தான், வந்து நின்னா 4 நாளா இருறா நான் பார்த்து சொல்லுறேன் அப்படின்னு நேரத்தை அவனுக்கு போன போட்டு கொடுத்து இப்ப மாசம் 26,000 சம்பளம் அமைச்சு கொடுத்தாச்சு. அவன் என்ன இடத்துல இருக்கான்? நம்ம திறமையில, நம்முடைய படிப்புல, நம்முடைய சுய இதுல நம்ம செல்ஃப்ல போயிருக்கோம் அப்படின்னு ஊர்ல சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் படிப்பு வச்சுதான் வேலை கிடைச்சிருக்கும். இப்ப இவர் பெரிய ஆளுக்காண்டி முட்டா பையனுக்கு பெரிய கம்பெனில வேலை கொடுப்பான், தகுதியை வச்சுதான் போயிருப்பான். ஆனா 10 பேர் முன்னாடி அவனுக்கு அப்படி நெளிவான், புழுவான். என்னமோ இவர் இல்லாட்டி எனக்கு வேலையை கிடைச்சிருக்காரு, நான் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு திரும்ப மாதிரி இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறான். தாங்கிக்கவே இல்லை. பொருளாதார உதவி செய்து வந்து கேட்டாங்க, அம்மா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன், இல்ல உங்களை விட்டா யாருன்னா இருக்காங்க, என்ன செய்ய சொல்லுதியா? அப்ப என்னடா பண்றதுன்னு 25,000 தூக்கி கையில கொடுத்த, என்ன பண்ண சொல்லுதியா? இது என்னமோ பெரிய நல்ல வார்த்தைகளை மாதிரி இறைவன் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா துபுத்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல்லா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் வழியாகவும் தொல்லை தருவதன் வழியாகவும் வீணாக்கி விடாதீர்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், என்ன மாதிரி தெரியுமா? நீ அப்படி செஞ்சா அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? கல்லவி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பாமல், மறுமையை நம்பாமல், உலகத்தினுடைய முகஸ்துதிக்காக, பெருமைக்காக தர்மம் செய்வாங்க, அவன மாதிரி உன் தர்மத்தை ஆக்கிறாத. 2 செய்தி சொல்றான். பெருமைக்கு செஞ்சா அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பாதவன் தான் செய்வான். அல்லாஹ் ரசூலுடைய பயம் இருந்தா, மறுமையினுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவனுக்கு பெருமை உணர்வு, முகஸ்துதி உணர்வு இருக்காது. அவன் கேடு கட்டவன் சொல்லிட்டு அந்த கேடு கட்டவன மாதிரி நீ இருக்காதப்பா, நீ நம்புறவன் தானே, நீ அல்லாஹ் நம்புறவன் தானே, மறுமை நம்புறவன் தானே, நீ அவன மாதிரி தர்மம் செய்ய, நீ நல்ல பிள்ளை ஏண்டா அவன மாதிரி செய்யற என்று திருமறை குர்ஆன்ல இறைவன் எச்சரிக்கிறான். இது மட்டும் தட்டுகிற வேலையா இல்லையா? பிற மனிதர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுகிற வேலையா இல்லையா? இதை பல பேர் சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். இதுக்கும் நாம் அஞ்சணும். எந்த உதவியை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி அவன் ஏதாவது காட்டிட்டு செய்ய முடியுமா? பிச்சை கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுக்கறதுக்கு என்னது தொண்டையில ஒண்ணும் இருக்காது. அவன் வந்து கேட்டுட்டா இவன் கொடுக்க போறான், ஒருத்தருமே பார்க்கலையா, அவன் ஃப்ரெண்டு போக்குவரத்து எல்லாம் அங்க நிக்காமலாம், அவன் கண்ணுக்கு தெரியணுமா இவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதுக்காக வேண்டி தேடி அது நிலக்கரி சுரங்கமா அவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் அட்டென்ஷனை தாம்பக்கம் கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்படி எதற்குங்கிற அவ மறுமை நன்மை. நீங்கள் செய்கிற தர்மம் எதற்கு? மறுமை நன்மைக்கா, உலகத்து பெருமைக்கா? மறுமை நன்மைக்கு என்று சொன்னால் இறைவன் தருவான் என்று நம்பு. அவர்களுக்கு எந்த அவனுடைய பிரதிபலன் எதையும் எதிர்பாராத, அவனும் பிரதிபலன் தர தேவையில்லை. அக்கம் பக்கத்து மக்களும் நமக்கு நல்ல சர்டிபிகேட் தர தேவையில்லை. படைச்ச ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல சர்டிபிகேட் தருவான், நம்புங்க. இன்னும் சில பேர் இருக்கிறான், உதவி செய்யறதுக்கு வரைக்கும், உதவி கேட்க போறது வரைக்கும் மரியாதையா நடத்துவாங்க. உதவி வாங்கிட்டோம் வச்சுக்குவோம், அவ்வளவுதான் இவர் அவருக்கு அடிமை மாதிரி. அது வரைக்கும் இவர் வேலை கூட வாங்கி ஒரு வேலை சொல்ல மாட்டாருங்க. திடீர்னு கடன் வாங்கி உதவி செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து தம்பி போய் கடையில் போய் ஒரு டீ வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு. எதுக்கு? நேற்று செஞ்ச உதவி செய்யற வேலை நடக்கிறதா இல்லையா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் வந்து உணவளிப்பார்கள். யாருக்கு? ஏழைகளுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தான் உங்களுக்கு உணவளித்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா,
இதற்காக உங்களிடத்தில் எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எந்த நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் கொடுத்த பிறகு நீங்க முன்னாடி கைகிட்டு நிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் வரும்போது எனக்கு நீ மரியாதை செய்யணும் நான் எதிர்பார்க்கல. நான் செய்யற வேலை, நான் சொல்ற வேலையை நீ செய்யணும் நான் எதிர்பார்க்கல. கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. அது மறுமையில நான் கணக்கு பார்த்துக்குவேன். இந்த உலகத்துல வேற எந்த கணக்கும் கிடையாது. இதுவெல்லாம் ஒரு மனித தன்மை, ஒரு ஈமானிய தன்மை. மறுமையின் வெற்றிக்கு ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உள்ளார்ந்த பண்பு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? இல்லாதவர்கள் தம்மை தாமே புடம் போட்டு பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ளட்டும். அதே மாதிரி ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் உலகத்துல பல்வேறு நிலைகள்ல மனிதர்கள் படைச்சிருக்கிறான், ஏற்றத்தாழ்வுகளோடு. ஏற்றத்தாழ்வுன்னு சொன்னா ஒரு வகையில ஒருத்தர் ஏற்றமா இருப்பான், இன்னொரு வகையில அவன் தாழ்வா இருப்பான். எல்லா வகையிலும் உயர்ந்தவர்களும் இல்லை, எல்லா வகையிலும் தாழ்ந்தவர்களும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்ன கூட்ட கொடுத்துப்பான், ஒன்ன கூட கொடுத்துப்பான், ஒன்ன குறைய கொடுத்துருப்பான். அப்படிதான் அதை வச்சிருப்பான். இப்ப நபிமார்களை பத்தி சொல்லும் போது கூட நபிமார்களுக்கு தனிச்சிறப்பு சிலது இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் நபி என்ற அடிப்படையில் எல்லாம் சமந்தான். நானும் பர்ரிக்கு பைனா ஹதிமிர் ருசுலி, மூமின்கள் சொல்வார்கள் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். ஆமனர் ரசூல், ரசூலும் நம்பினார். பிமா உன்சில இலைஹி, அவர் மீது இறக்கி அருளப்பட்டதை. ஒரு மூமினும், மூமின்களும் நம்பினார்கள். அவங்க சொல்லுவாங்க லானு பர்ரிக்கு பைனா ஹதிமிர் ருசுலி, தூதர்களுக்கு இடையில் நாங்கள் பாகுபாடு கற்பிக்க மாட்டோம். அந்த தூதர் அல்லாஹ்ட்ட டைரக்டா பேசி இருக்கிறார், அதனால அவர் பெருசு. இவரு அல்லாஹ்வுடைய வார்த்தையால் உருவானவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் வார்த்தையால் உருவானவர்கள், அதனால இவர் ரொம்ப வசதி. மூசா நபி நேரடியாவே அல்லாஹ்ட்ட பேசுறவர், அவர் தனிச்சிறப்பு. அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. என்னதான் தனிச்சிறப்புகள் இருந்தாலும் தூதர் என்ற அடிப்படையில் அனைவரும் சமம். மூசாவும் சமமே, ஈசாவும் சமமே, முகமதும் சமமே, நூஹும் சமமே, அனைவரும் சமமே. அது மாதிரி தான் உலகத்துல ஒருத்தர் அல்லாஹ் பணத்துல கொடுத்திருப்பான், அவரை அல்லாஹ் நோஞ்சான இருப்பான். பணத்துல பெருசு, ஆரோக்கியத்துல குறைச்சல், அழகுல உயர்வு, உடல் நலத்துல குறைவு, இந்த மாதிரி சந்தோஷத்துல உயர்வு, வேறு பல விஷயங்கள குறைவு. ஒன்ன கொடுத்து ஒன்னே இருப்பான். பல ஊனமுற்றவர்கள் பாருங்க, பல பேர் ரொம்ப பரிதாபப்படுவாங்க, ஏங்குவாங்க. பரிதாபமா பட வேண்டியதான், அவர் நமக்கு ஒரு பாடம். கால் முடியாம இருப்பாரு, கால் நடக்க முடியல அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு குத்து வாங்கி பாருங்க, கால் நடக்க முடியல, நோஞ்சான் தானே, நொண்டி ஊனமுற்றவர் அப்படி எல்லாம் சொல்லும்ல, ஒரு பஞ்சு வாங்கி பாருங்க அவர்கிட்ட, அவ்வளவுதான் வயிறு குடல் பூரா கலங்கிடும். அப்படி வச்சிருப்பாரு, கையை இரும்பு மாதிரி இருக்கும். இங்க எடுத்தால்தான் இங்க சேர்த்து கொடுக்குறான். கண்ணை எடுப்பான் இல்ல சில பேருக்கு, காது ஷார்ப்பா இருக்கும், ஒரு ஊசி விழுந்தா கூட என்ன சத்தம் பாரு. இவனுக்கு மைக்க வச்சு கத்துனான தூக்கிட்டே இருப்பான். உனக்கு கண்ணும் இருக்கு காதும் இருக்கு, இது ஆகும் அது ஆகும், ரெண்டும் சேர்ந்துதான் 50-50 சேர்ந்துதான் 100 ஆகுது. அவருக்கு இது 50 இது 50 இல்ல, இது டோட்டலா இல்ல, இது 100 ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் என்ன ஆயிடுச்சு, 100% வேலை செய்யுது. அதை வச்சே நிக்கிறாரு. நம்ம மனப்பாடம் பண்ணாத பல செய்திகளை அவங்க அழகா மனப்பாடத்தில் சொல்லுவோம். இன்னைக்கு செல்போன் நம்பரே பாருங்களேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட உங்க வீட்டம்மா நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை விட உங்க நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்துல அடுத்த ஆளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வேணா நினைவுல இருக்கும். சில பேர்கிட்ட யாருமே நம்பரை கேட்க மாட்டாங்களா கிடையாது. நம்ம நம்பர் ஒரு பேர் கேட்க மாட்டாங்க, அவருக்கு அவர் நம்பரே நினைவுல இருக்காரு. ஏன்? அவ்வளவுதான், எல்லாம் செல்போன்ல இருக்குல்ல, அதான் பார்த்துக்கலாம்ன்ற நம்பிக்கையில மனசுல ஏத்தல. கண் தெரியாதவங்க போய் பாருங்க, அவருக்கு எத்தனை நம்பர்களை தொடர்பு கொள்ளணுமோ எல்லா நம்பரும் மெமரியில் இருக்கும். அவருக்கு அடிங்க எந்த நம்பர், அவருக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். அப்போ ஒன்னை எடுத்தாலாம் இன்னொன்னு பேலன்ஸ் பண்றாங்கல்ல. இப்படி உலகத்தில் சிலரை எல்லாம் உயர்த்தி வச்சிருப்பாங்க. அந்த உயர்நிலையில் இருக்கிறவர்கள் தாங்கள் எல்லா விதத்திலும் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக தங்களை கருதி கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டுகிறவர்கள். பொருளாதாரத்தில் மேல இருப்பார், பெரிய செல்வந்தர் அல்லாஹ் அவர் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஏழையா இருக்கிறவரை பார்த்தாலே உதாசீனப்படுத்துற, இவெல்லாம் ஆளு, இவன் வீட்டுக்கு போறது, இவங்க இடத்துக்கு நம்ம போறதா, இவன் வீடுதான் அப்படின்றது மாதிரி. செல்வத்தில் கீழ்நிலையில் இருந்தால் செல்வத்தில் மேல் இருக்கிறவர் அவரை குறைத்து மதிப்பிடுகிறார். இன்னைக்கும் கூட ஏழை சொல் அம்பலம் ஏறுவதில்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழையா இருக்கிறதுனால சபையில் இவனுக்கு மதிப்பு இல்லை, இவன் பேச்சு யாரும் கேட்கறது இல்ல, அவனை உதாசீனப்படுத்தினா யாரும் அவனுக்கு அழண்டி மல்லுக்கு வந்து நிக்கிறது இல்ல, வக்காலத்து வாங்குறது இல்ல. இப்படி மட்டம் ஏழை என்பதற்காக மட்டம் தட்டுகிறோமே. ஒரு முஸ்லீம் மட்டும் உலகத்துல மத்தவன் தட்டட்டும், ஏன்? அவனுக்கு பணம் தான் சொர்க்கம், இந்த உலகம் தான் வாழ்க்கை, இல்லாட்டி ஒண்ணும் இல்ல. அவன் எப்படியே வாழ்ந்து தொலைச்சிட்டு போறான்.
ஆனால் மறுமையை நம்புகிற மக்கள், மனிதர்களுக்கிடையில் பாரபட்சம் இல்லை, சமத்துவம் என்பதை நம்புகிற மக்கள், ஏழை என்பதற்காக மற்றவனு சொல்லலாமா, கேள்வி பேசலாமா, அவனை வார்த்தையால் குத்தலாமா? அப்படி பார்த்தால் நபிமார்களே எத்தனை பேர் ஏழைகள்? ஏழை என்பதற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தினால் அதிக தகுதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இருக்கிறது. அவங்கள மாதிரி ஏழை இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? இன்னைக்கு எவ்வளவு ஏழை, வீட்டுக்கு வாயில் கதவு வைத்துக் கொள்ளாத ஏழை, வாசலுக்கு கதவு இல்லாத வீடு எத்தனை பேருக்கு இருக்கு? வீடு இருக்குது, வீட்டுக்கு வாசல் இல்ல, பிரிச்சு படுக்கிற பாயை தூக்கி கதவு மாதிரி தொங்க விட்டுக்குவாங்க நைட் நேரத்தில். இதுதான் பாய். வீட்டில் இருக்க விளக்கு இல்லை, உடுத்தி ஆடைக்கு மாற்றாடை இல்லை, பல நாட்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, பல மாதங்களுக்கு பேரித்தம்பழமும் தண்ணீரும் மட்டுமே அவர்களுடைய உணவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழையாவன் இருக்கிறான். ஏழை என்பதற்காக உதாசீனப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் உதாசீனப்படுத்துவீங்களா? ஏன் இந்த சிந்தனை வரமாட்டேங்குது? இது இயற்கையில் ஊறி போன மாதிரி இருக்கு. பணக்காரன் வந்தா உடனே உட்காருங்க. எவன் இந்த ஏற்பாட்டை ஏற்படுத்தி வச்சாமலே தெரியல நம்ம சமூகத்துக்குள்ள. அப்படியே ஊடு பொருளாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பல பேரிடத்துல இவர்களிடத்திலெல்லாம் அந்த சிந்தனை இருக்குமா என்று நான் நம்புகிற மனிதர்களிடத்திலெல்லாம் அந்த எண்ணம் ஊடுருவி இருக்கிறது. நபிகளார் ஒரு தடவை அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆள் அப்படி கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்றதை பார்த்த உடனே இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாங்க. இவரா அது பெரிய ஆளுங்க ஊர்ல, இவர் பெண்ணு கேட்டா அடிச்சு பிடிச்சு நிப்பானோ பொண்ணு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இவர் வந்து யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா நான் நீ போட்டி போட்டு தந்தவருடைய ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்குவாங்க. இதா காலாய் யுஸ்தமா எதையாவது ஒன்று சொன்னாருன்னா உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆளு போயிட்டார். நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செல்வந்தர் அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொருத்தர் கிராஸ் பண்ணார். நபிகளார் கேட்கிறாங்க, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் யார்? ஃபுகராயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களே ரொம்ப ஏழையான மனிதர் போகிறார். இவரை பத்தி என்ன? அதே மதிப்பீடை உள்டாக சொல்றார். பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ரெக்கமெண்ட் பண்ணா போயான்றாங்க, எவன் ஏத்துக்குவான்? இவர் பேசினா சோத்தை பார்த்து தான் பேசணும், கேட்கறதுக்கு ஆள் இருக்காரு என்று அதே மதிப்பீடுகளை மாற்றி சொல்கிறார். நபிகளார் சொல்கிறார்கள், ஹாலா கைரும் மிம்மில் அருளி மிஸ்லஹாலா, அதோ அந்த மனிதரை போல இந்த பூமி முழுவதும் நிறைந்திருந்தார். இந்த மனிதரை, முதல் மனிதர் இருக்கிறார செல்வந்தர், அந்த மாதிரி ஆளு பூமி முழுக்க நிறைந்திருந்தாலும் பூமி முழுக்க நிறைந்திருக்கிற அவர்களை விட இதோ இந்த ஏழை முஸ்லிமே சிறந்தவர். எதை வச்சு மதிப்பிடுறீங்க? தோற்றத்தால் மதிப்பீடு, பொருளாதாரத்தால் மதிப்பீடு, தொழிலால் மதிப்பீடு. டாக்டர் வாங்க, டாக்டர் வந்தாரு, டாக்டர் போனாரு, மாடு வைக்கிறவன் அவன் வந்தான். அந்த பேச்சிலேயே அழகா ஏற்றத்தால சொல்லி முடிச்சிருவோம். மருத்துவர் வருவார், மாட்டிடையன் வருவான். எப்படி உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம்? நம்முடைய பேச்சு வழக்கில் மாத்திரமா இல்லையா? சொல் வழக்கம் மாத்திரமா இல்லையா? அப்படி ஊறிப்பு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தின் ஓரத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் பெரிய இன்ஜினியரா இருந்தா அவர் முக்கியமானவர், அவர் ஐஏஎஸ், ஏதாவது அவர் பெரிய ஐஏஎஸ், அவரோட கலெக்டரா இருந்தா மட்டும்தான் மதிப்பீங்களா? முதலமைச்சராக இருந்தா மட்டும்தான் மதிப்பீங்களா? மற்றவங்களா இருந்தா மதிக்க மாட்டீங்களா? இன்னும் சொல்வதாக இருந்தால், தொழில் என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நபிமார்களுடைய தொழில் எடுத்துங்க. உலகத்துக்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள், வழிகாட்டிகள், முன்மாதிரிகள், உலகத்தின் கதாநாயகர்கள், இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த கதாநாயகர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அனைவருமே நாம் இன்றைக்கு எதையெல்லாம் குறைத்து மதிப்பிடுகிறோமோ அப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள். அதுல பல பேர். நபிகளார் சொல்லுகிறார்கள், இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஆட்டு இடையனுக்கு இன்றைக்கு இருக்கிற மதிப்பு என்ன? ஒரு ஆடு 10 ஆடு வச்சிருக்கிறாரு, அதை வச்சு என்ன ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் உங்களிடத்தில் பெண் கேட்டால் உங்கள் குடும்பத்து பெண்ணை மனம் முடித்து கொடுப்பீர்களா? அந்த செய்தி அழகான செய்திங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இவர் பெண்ணு கேட்டா கொடுப்பாங்க, இவர் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு அந்த மதிப்பு எதுல இருக்கோ இல்லையோ, பேசுறது கூட கேட்டுருவாங்க, சிபாரிசு பண்ணா கூட ஒத்துக்குவாங்க. பொண்ணு கொடுப்பானா? எப்ப பொண்ணு கொடுப்பான்? என்ன ஸ்டேட்டஸ்? பொருளாதார ஸ்டேட்டஸை கவனிக்காமல் பொன் கொடுக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை திருமணம் முடிக்கும் போது பார்க்காதே என்று சொல்லுவாங்க, எச்சரிக்கை வேற பண்ணியிருக்கிறாங்க. பல பேர் காசுன்னு பணம் முடிப்பான், பெண்ணை மாப்பிள்ளையும் தேடுவான். நீ அப்படி முடிக்காதப்பா, காசு நிரந்தரம் கிடையாது. மார்க்கமுடைய பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி பெற்றுக்கொள்.
இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நம்முடைய நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை மையப்படுத்தி அது உயர்வு, பொருளாதாரம் இல்லாட்டி தாழ்வு. பொருளாதாரம் வைத்திருக்கிற பல பேர் உயர்வற்றவர்களாக ஒழுக்கமற்றவர்களாக வாழ்வதை உலகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு பிறகு நமக்கு பொருளாதாரம் தான் பெரிதாக தெரிகிறது. அதற்காக மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறோம். உடல் உருவ அமைப்பை வைத்து கிண்டல் செய்கிறோம், கேலி செய்கிறோம், மட்டம் தட்டுகிறோம். அவன் கருப்பேன், இவன் குட்டையன், பல்லிண்டவன், பரட்டத்தலையன். அதெல்லாம் இயற்கையில அமைஞ்சதா அல்லது இவனா செயற்கையா செய்து கொண்டதா? உங்க உடம்ப எல்லாம் அழகா வச்சுட்டான், அவர் உடம்ப எல்லாம் குள்ளமாக்கிட்டான். என்னங்கிற நீங்க நல்ல ஹேண்ட்ஸமா நல்ல ஹைட்டா 6 அடி ஆஜானு பாகுவா செக்க செவேர்னு அப்படி எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்க செஞ்சீங்களா? அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில கொடுத்து கையை செஞ்சுட்டா, அல்லது ஜிம்ல போயிட்டு காலை செஞ்சுட்டா, ஒண்ணு செஞ்சு மாட்டி நீங்க வடிவமைச்சதா? நீங்க வடிவமைச்சா இருந்தா கூட நீங்க பெருமை அடிக்கிறது நியாயம் இருக்கிறது. இறைவன் வடிவமைத்திருக்கிறான். அவனை அப்படி உன்னை இப்படி நினைத்திருந்தா அப்படியே உள்டாவை மாத்தி இருப்பான். இதுல என்ன உயர்வு, இதுல என்ன தாழ்வு? யாரும் தாழ்ந்தவரும் இல்லை, யாரும் உயர்ந்தவரும் இல்லை, அனைவரும் சமம் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே இந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டிய ஒரு செய்தி. எந்த ஒரு கட்டத்திலும் யாருடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் நான் கேடு விளைவிக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்து அதை கடைபிடிக்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்